ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூவா பாப்பா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாப்பாவுக்கு குலதெய்வம் கோயிலில் ஃபஸ்ட்டு முடி எடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்களும் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்து இது பாருங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து கண்டினியூட்டி மிஸ் ஆகாமல் இருக்கும். என்ன நடந்துச்சு அப்படின்றத கண்டினியூஸாக பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம குலதெய்வம் சாமிக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சித்தி பெரியத்தெல்லாம். இப்போ வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு ஆள் வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. பாப்பா வந்து ஃபோன் காமிச்சாதான் வந்து கொஞ்சம் அமைதியாக இருப்பா அப்படின்றதுனால ஸோ வந்து கொஞ்ச நேரம் காமிச்சாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுக்கிறதுக்கு அப்போது பாப்பாவுக்கு வந்து தலையில் தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு மொட்டை அடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சமத்தாக வந்து பாப்பா வந்து தலை காமிச்சிட்டு இருந்தா. லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக தான் கொஞ்சம் அழுக போட்டா. அந்த லாஸ்ட்டில் பல்லாங்குழியில் வந்து தலையில் வந்து முடி எடுக்கும்போது தான் அழுக போட்டா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளிக்க வைக்கும்போது தான் அழுதா. லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா 1-2 இடத்துல வந்து ப்ளட்டும் வந்துச்சு. அது வந்து கண்டிப்பாக வந்து எந்த பிரச்சனையும் இல்லையா, லைட்டாக வரணுமா, அது அப்போ தான் வந்து கண் திருஷ்டி வந்து படாமல் இருக்கணுன்றதுக்காக சொல்லியிருந்தாங்க. ஸோ பாப்பா வந்து அழுவாமல் இருந்தாலும் அதிருஷ்டி படம்னு சொல்லிவிட்டு அது மாதிரி சொன்னாங்க. எங்கள் மனசு ஆறுதலுக்காக சொல்கிறாங்கன்னு நல்லாவே தெரியும். ஸோ வந்து பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிக்கிற வீடியோ பார்க்கலாம் வாங்க. பேக்ரவுண்ட் வாய்ஸ் நான் வந்து ஏன் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பாப்பா வந்து வீடியோ பார்த்துருக்கனால இந்த சுட்டி கண்ணம்மா கோகோமலன்லாம் சாங்ஸ் எல்லாம் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை வந்து எடிட் பண்ணியிருக்கேன். இது வந்து சாமிக்கு வந்து பூமுடி கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து நிற்க வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அது ஃபைனலாக லாஸ்ட்டாக முடிவு பண்ணதான் இது. சரி ஓகே, நம்மளுக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து முடி கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் இது வந்து எங்கள் மாமியார் வந்து மொட்டை அடிக்கிறதுக்காக வேண்டிக்கினாங்க போல் எங்கள் பாப்பாவுக்காக. அது வந்து எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. லாஸ்ட் தண்ணி குடிக்கிறா ஃபுல்லாக பாவம் தாகத்தில். அப்புறம் அவங்களும் மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க, பாப்பாவும் அவங்களும் மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க. பாப்பாவுக்கு வந்து குளிக்க வைக்க தண்ணி வந்து ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சுடு தண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஜில்லு தண்ணியில் விளையாடிட்டு இருந்தாங்க. நல்ல வேளை எந்த சளியெலாம் எதுவும் பிடிக்கல. அவ்வளோ கஷ்டம் அதெல்லாம் சொன்னிச்சாங்க அம்மா. அவங்க தம்பி வேலைக்கு போயிட்டாங்களே. அப்புறம் எங்கள் அம்மா வீட்டு சைட்லேருந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து செயின், அதுக்கப்புறம் வந்து வளையல் வந்து தங்கத்தில் வந்து பண்ணி போட்டிருந்தாங்க. அம்மாவால் வந்து ஊருக்கு வர முடியல, அப்புறம் உடம்பு சரியில்லைன்றதுனால எங்கள் மாமியார் வந்து அம்மாவோட பேரை சொல்லி இந்த மாதிரி வந்து போட்டாங்க அப்படின்ட்டு அவங்க சார்பாக இவங்க போட்டாங்க. அந்த வீடியோ தான் இது. அப்புறம் எங்கள் மாமியார் வந்து பார்த்திங்கன்னா ரிங் வந்து போட்டாங்க எங்கள் பாப்பாவுக்கு, போட்டுட்ருக்காங்க பாருங்கள். அண்டு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமேட்டு எல்லாருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க என் பெரியத்தை. படிக்கிறப்பா பிடிக்கும். உள்ள போடுறதுக்கு வாங்கிக்கோ காசு. வாங்கிக்கோ தங்கம். ரெண்டு பேரும் காலையும் போட்டு விடு. அப்பாடா வாங்க, அப்பாக்களை செலவுக்கு கூடாது. வாங்க நூல் வாங்கிட்டு வருமா? வேண்டாம் மணி மணி வராம
வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து குலதெய்வ சாமி கருப்பு சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவல் வந்து விடுறதா வேண்டிக்கிட்டோம். அதனால் வந்து உயிரோடு விடுறதா வந்து நாங்கள் வேண்டிக்கிட்டோம். அதை வந்து அடிக்க வேணாம்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து கோயிலுக்கு நேர்ந்து விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா படையெல்லாம் போட்டாச்சு. கருப்பு சாமிக்கு என்னென்ன படையெல்லாம் போடணுமோ அது எல்லாமே வந்து போட்டாச்சு. அதுதான் இந்த வீடியோவில் எடுத்திருக்கேன். அங்கே ஃப்ளாஷ் அடிக்கும். நீ கடந்து எல்லாரும் நடப்பாங்களா? கட் பண்ணிங்க. ஃபைனலாக வந்து எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சென்னைக்கு இல்லை, நாங்கள் வந்து அந்த ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ போகிற வழியில் வந்து நாங்கள் வந்து மறுபடியும் மயிலெல்லாம் பார்த்தோம். அதுதான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். வந்தவங்களுக்கு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். எல்லாேருக்கும் வந்து செய்யணும் அப்படின்னா ஆள் செய்யணுன்னா முடியாதுன்றதுனால நாங்கள் வந்து ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ அதை ஏன் வீடியோ எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா கிராமன்றதுனால சாப்பிட்றதெல்லாம் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்க எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, யாராவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அதனால் எடுக்கல. இது பேர் வந்து கிராமத்து ஆறு. இங்கே பாருங்க எல்லாரும் குடிக்கிறாங்க. இந்த ஆறு பேர் என்னன்னு கேட்டால் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து தெரியலன்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து கிராமத்தில் இருக்கிறது கிராமத்து ஆறு அப்படின்னு சொல்லிட்டேன். அது என்னதுமா அது? கோழி 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 சொல்லு. கோழி 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 என்னம்மா அது? என்னது இது? கோழி கோழி சொல்லு. நம்ம எதிர்பார்க்கும் போது சொல்ல மாட்டா. கோழி 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 கோழி. ஐ ஐ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய மாமா போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தாங்க. எங்கள் அத்தை வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வச்சு அப்புறம் ஃப்ரை எல்லாம் பண்ணிவிட்டு சாப்பாடு வந்து வடித்து வச்சுருந்தாங்க. இது வந்து கிச்சனோட பேக் சைடு தான் இப்போ நான் காட்ட போகிறது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எங்கே போறா? இது வந்து பின்னாடி வந்து கொல்லப்புறம். இது இங்கே தான் வந்து மாடெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க.
எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி மரம் செடி கொடி அதெல்லாம் வந்து பார்த்து ரசிச்சுட்டே இருப்பேன் நான். எனக்கு வந்து இந்த மாதிரி வில்லேஜ் சைட்னால் ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் எங்கள் ஹஸ்பண்டை நான் கல்யாணம் பண்ணனே வச்சுக்கோங்களேன். அதுவும் ஒரு காரணம். அதுதான் காரணம்னு கிடையாது, அதுவும் ஒரு காரணம். அங்கே என்ன நான் முன்முறமாக போய் பார்த்துட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நார்த்தங்காய் மரம் இருக்குது. அங்கே வந்து நிறைய நார்த்தங்காய் வந்து நல்லா ஆரஞ்சு சைஸில் வந்து பெருசாக இருந்துச்சு. அதான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் நான். அப்புறம் அந்த வைக்கப்போர்லலாம் வந்து குட்டி குட்டி குருவிங்கெல்லாம் சிட்டுக்குருவிலாம் அங்கே உட்காந்துட்டு இருந்துச்சு. அதான் வந்து பார்த்துட்டு இருந்தேன், பாப்பா வச்சுக்கிட்டு சும்மா பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நாங்கள் ஃபைனலாக வந்து சென்னைக்கு வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து போயிட்டு வந்ததுலேயே ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து டே டைமில் வரோம். நாங்கள் மற்றபடி பார்த்திங்கன்னா நைட்டில் தான் வருவோம். அதனால் ஸ்லீப்பர் பஸ் புக் பண்ணிவிட்டு தூங்கிட்டே வருவோம். இப்போ டே டைமில் வர்றதுனால நாங்கள் வந்து நார்மல் ப்ரைவேட் பஸ்ஸில் தான் வந்து ஊர் பஸ்ஸில் வந்து கிளம்பி வந்தோம். டே டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேடிக்கை பார்த்துட்டே வந்தா பாப்பாவும், நல்லா எல்லாமே பார்த்துட்டு வந்தோம் நாங்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவுமே தேவை. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.